ஒரு மன்னனுக்கு மன நிம்மதியே இல்லாமல் இருந்தது. துறவி ஒருவர் ஊருக்குள் வந்துள்ள தகவல் அறிந்து அவரை போய் பார்த்தார். அவரிடம், ஐயா, எனக்கு வேண்டிய செல்வம் இருக்கிறது, ஆட்சி சிறப்பாக நடக்கிறது, மக்கள் மகிழ்வுடன் இருக்கிறார்கள், இருந்தாலும் எனக்கு மனச்சுமை அதிகமாகி நிம்மதி இல்லாமல் இருக்கிறது என்று கூறினார். உடனே துறவி, ஒன்று செய், உன் நாட்டை என்னிடம் கொடுத்து விடு என்று சொல்ல, மன்னனும் சிறிது கூட யோசிக்காமல், எடுத்துக்கொள்ளுங்கள் குருவே என்றார். அதற்கு துறவி மன்னனை பார்த்து, நாட்டை என்னிடம் கொடுத்து விட்டால் நீ என்ன செய்ய போகிறாய் என்று கேட்டார். மன்னனும், எங்கேயாவது போய் ஏதேனும் வேலை கிடைத்தால் அதை பார்த்து பிழைத்துக் கொள்ளுவேன் என்று சொன்னார். அதற்கு துறவி, எங்கேயோ போய் ஏன் வேலை பார்க்க வேண்டும்? நீ என்னிடமே வேலை பார்க்கலாமே, என் சார்பில் என் நாட்டை நீ நிர்வகித்து வா, ஆண்டுக்கு ஒரு முறை நான் வந்து கணக்கு வழக்குகளை பார்த்துக் கொள்கிறேன் என்று சொல்ல மன்னனும் ஒத்துக்கொண்டார். ஒரு ஆண்டு கழித்து துறவி அரண்மனைக்கு வந்து தன்னுடைய நிர்வாகியான மன்னனை பார்த்து, நாடு எப்படி இருக்கிறது, வரவு செலவு எப்படி இருக்கிறது, நீ எப்படி இருக்கிறாய் என்று கேட்டார். மன்னனும், நாடு சுபிட்சமாக இருக்கிறது, நான் மிகுந்த மன நிம்மதியுடன் இருக்கிறேன், இப்பொழுது கணக்கு வழக்குகளை கொண்டு வந்து காட்டுகிறேன் என்று சொன்னார். துறவி, அதற்கு அவசியமில்லை, நீ எப்போதும் செய்த வேலையைத்தான் இப்போதும் செய்து வருகிறாய், ஆனால் முன்னால் இந்த நாடு என்னுடையது என்று நினைத்து வேலை செய்தாய், அதனால் உனக்கு நிம்மதி இல்லை. இப்பொழுது இன்னொருவரின் நாட்டை நாம் நிர்வாகம் மட்டுமே செய்கிறோம் என்ற நினைப்பு இருப்பதால் நிம்மதியாக இருக்கிறாய். இதே நினைவுடனே தொடர்ந்து நிர்வாகத்தை நடத்து என்று சொல்லி அவனை ஆசீர்வதித்து விடைபெற்றார். இந்த உலகத்தில் எதையும் என்னுடையது என உரிமை கொண்டாடாமல், நமது வாழ்க்கையின் நிரந்தரமற்ற தன்மையை புரிந்து கொண்டு கடவுளின் திட்டப்படிதான் இங்கே வாழ்கிறோம் என்பதை உணர்ந்து செயல்பட வேண்டும். நாளைக்கு நடப்பது உங்களுக்கு தெரியாதே. உங்கள் ஜீவன் எப்படிப்பட்டது? கொஞ்ச காலம் தோன்றி பின்பு தோன்றாமற் போகிற புகையைப் போல் இருக்கிறதே. ஆதலால் ஆண்டவருக்கு சித்தமானால் நாங்களும் உயிரோடு இருந்தால் இன்னின்னதை செய்வோம் என்று சொல்ல வேண்டும் என்று பரிசுத்த வேதமும் கூறுகிறது. இப்படி வாழ்ந்தால் நம்முடைய மனம் அமைதி கொள்ளும். என்ன செய்வோமா?